மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது விவசாயிகளுடைய நலம் சார்ந்த பட்ஜெட்டாக இருக்கின்றது. இன்று தமிழக சட்டப்பேரவையிலே வேளாண் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுடைய நலம் சார்ந்த பட்ஜெட்டாக இருக்கின்றது. இந்த பட்ஜெட்டை நாங்கள் தீபாவளி கொண்டாடுவது போல தஞ்சை விவசாயிகள் எல்லாம் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது கடந்த கால ஆட்சியை விட இந்த பட்ஜெட்டில் நிறைய திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. தனித்தனியாக மண் வளத்தை காப்பாற்றுவதற்கே ஒரு தனி திட்டம் இது பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கிறது. மும்முனை மின்சாரத்துக்கு கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் 7,000 லட்சம் கோடி நிதி அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக, தென்னைக்கு தனியாக, பனைக்கு தனியாக இது மாதிரி திட்டங்களை ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது தீபாவளி கொண்டாடுவது போல மகிழ்ச்சியாக விவசாயிகள்லாம் இருக்கிறோம். நாங்கள் அதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் எது சாத்தியக்கூறோ அவங்கெல்லாம் ஆலோசனை பண்ணி, அதிகாரிகளை ஆலோசனை பண்ணி நிச்சயமாக அதற்கான நல்ல தீர்வை நமக்கு கொடுப்பாங்க. தமிழக மண்வள பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லிட்டு 60 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொல்கிறேன். நான் சொல்லும் போதே சொன்னேனே, மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு தனியாக ஒதுக்குனதே இந்த ஆட்சி தான். கடந்த ஆட்சியில் அதை ஒதுக்கலை. 600 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஆட்சி தான் அதை ஒதுக்கி இருக்குது. இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, விவசாயிகளை ஒவ்வொரு விஷயமா ஆய்வு செய்து, கடந்த ஆட்சியில் இருந்தவங்களாம் நாங்களாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க விவசாயிகள்னு சொன்னாங்க. ஆனால் விவசாயிகளுடைய நலனே இல்லை, தங்களுடைய குடும்ப நலன் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த முறை நான் பிறந்தால் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்கின்ற ஆசையை சட்டப்பேரவையில் அறிவித்த முதல்வர் விவசாயிகளுக்காகவே இந்த பட்ஜெட்டை அறிவித்திருக்கார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.